Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிப்ரவரி 6 முதல் விருப்ப மனு விநியோகத்தை துவக்குகிறது தமிழக வெற்றிக் கழகம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இடையே இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தாவேக தன்னுடைய விருப்ப மனு விநியோகத்தை பிப்ரவரி 6ஆம் தேதி துவக்குகிறது. தாவேக சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல், இதற்கான இந்த படி அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறீங்க? கடந்த 2 வருடமாக இந்த கட்சி கடந்து வந்த பாதையும் தற்பொழுது விருப்ப மனு வரை வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பையும் நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இதுதான் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய முதல் பொது தேர்தல். ஏற்கனவே கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை கடந்து 3வது ஆண்டு மேல் கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதற்கிடையில் பல தேர்தல்கள் நடந்திருக்கு. நீங்க ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலா இருக்கலாம், அல்லது 2024 பாராளுமன்ற தேர்தலா இருக்கலாம். இது எல்லாவற்றிலும் பார்வையாளராக மட்டுமே இருந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ முதல் முறையாக ஒரு சட்டமன்ற தேர்தலை, ஒரு பொது தேர்தலை சந்திக்கிறது. அதற்கான விருப்ப மனு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல கட்சிகள் அதற்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. ஏறக்குறைய அதிமுக அந்த பணியை முடித்தே விட்டார்கள். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அதிகமான பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பட்டியலில் இப்பொழுது மிக முக்கியமா தமிழக வெற்றி கழகமும் வர 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை அப்படிங்கிற ஒரு காலக்கெடுவை கொடுத்து விருப்ப மனு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளை அண்மையில அதிமுக வாங்கினதுனால அதை முன்னுதாரணமாக நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அது போன்ற நேரங்கள்ல அந்த விருப்ப மனு வாங்குகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்ற குழுவினரும் இருந்து நேர்காணல்கள் செய்வாங்க, விருப்ப மனு வாங்குறவங்களை சந்திப்பாங்க, பேசுவாங்க. அது போன்ற வாய்ப்புகள்லாம் இதுல இருக்குமா என்பது குறித்த சில கேள்விகளும் இருக்கு. சோ விஜயை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் நிறைய பேர் விருப்ப மனு கொடுப்பாங்க. அது தாவேகாவுக்கு இன்னும் ஒரு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தும். எனக்கு அதிமுக ஒரு 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க, திமுக இவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்கிற எண்ணிக்கைக்கு இணையா பாருங்க தமிழக வெற்றி கழகத்தில் இத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க என்பது ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும். மக்கள் கிட்ட அந்த கட்சியில போட்டியிடுறதுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத உருவாக்கும். இன்னொன்று, இன்னமுமே கூட்டணிகள் உறுதி செய்யப்படல தமிழக வெற்றி கழகத்துக்கு. இன்னும் எந்த கட்சிகளுமே அவர்களோடு கைகோர்க்கல. நட்பு சக்தி இல்லாட்டாலும் நம்ம தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிற சூழல்ல தான் விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல அவங்க விருப்ப மனுவை முன்கூட்டியே வாங்குவது, 234 தொகுதிகளுக்கு விருப்ப மனுவை பெறுவது என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த போட்டோ போட்டி போட்டுக்கொண்டு பல பேர் ஒரே தொகுதிக்கு விண்ணப்பிப்பாங்க. பல பேர் விஜய் அவர்களே தங்கள் தொகுதியில போட்டியிடணும்னு விண்ணப்பிப்பாங்க. இதையெல்லாம் யாராவது கூட்டணிக்கு வரணும் என்று நினைப்பவர்களுக்கு கூட ஒரு செய்தியா மாறும். இவ்வளவு பேர் ஆரோக்கியமான போட்டி அங்க இருக்கு, அப்ப இவ்வளவு பேர் களப்பணியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் அது உருவாக்கும். மிக முக்கியமான காலகட்டம் தமிழக வெற்றி கழகத்துக்கு. நிச்சயமாக அவருடைய முதல் மாநாட்டிலேயே இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தங்களோடு வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டார். அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிவிட்டது. நேற்று இந்த 3ஆம் ஆண்டு விழா தொடக்க விழாவும் நடந்திருக்கு. மக்களோடு தான் கூட்டணி அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கிறாரு. இந்த கோரிக்கைகள் கொடுத்தும், இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுத்துமே கூட எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரல அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது கிட்டத்தட்ட திமுக அதிமுக இரண்டுமே ஒரு கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள். ஒன்று. இன்னொன்று, விஜய் கட்சிக்கு நிறைய பேர் சமிச்சை கொடுத்தாங்களே, நிறைய சிக்னல் வந்துச்சு. பட் இவங்க பதில் சிக்னல் கொடுக்கணும்ல. அரசியல் என்பது அப்படித்தானே. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பாருங்க, கொடி பறக்குது, ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு சொன்னதுல இருந்து தொடங்கி அமமுக அவர்களுக்காக சில சிக்னல்கள் கொடுத்ததுல தொடங்கி ஒவ்வொரு தருணத்தையும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு என்னன்னா, ஒரு அரசியல் மயமாகிறதுல இருந்த சில முரண்கள் அவர்களுக்கு எப்படி ஒரு சிக்னலுக்கு பதில் சிக்னல் கொடுக்கணும், எப்படி கூட்டணிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு போகணும் என்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு அமைப்பா இருக்கு. அதனாலதான் அவர்களுக்கு இந்த வரை கூட்டணி உறுதியாகல. நீங்க கேட்டதை போல கிட்டத்தட்ட முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. பட் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த தேமுதிக காலத்தை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா, இவரும் ஒரு நடிகராக இருந்த அரசியல் களத்துக்கு வந்தவர், அவரும் நடிகராக இருந்த அரசியல் களத்துக்கு வந்தவர். அவர் ஒரு கொள்கை தெளிவோடு சொன்னார்ல விஜயகாந்த், கடவுளோடும் மக்களோடு தான் கூட்டணி, யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி முதல் தேர்தலை சந்தித்தார். ஆனா 8.35% ஓட்டையும் எடுத்தார். சோ அது அவர் அந்த நேரத்துல விஜயகாந்த் பாருங்க தனித்து போய் சொல்லி சந்தித்தார்னாரு. பட் இங்க விஜய் அவர்கள்ட்ட ஒரு எதிர்மறையான எண்ணம் என்ன உருவாயிருக்குன்னா, தனித்து விடப்பட்டிருக்கிறார்னு உருவாயிருக்கு. அவர் இந்த சூழலை விஜய் அவர்களே தவிர்த்திருக்கலாம். ஒரு பக்கம் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை இந்த மாதிரியான எலெக்ஷன் நெருக்கத்துல அவர் சொல்லியிருக்கிறதுடைய முன்கூட்டியே ரொம்ப தீவிரமாக ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாரு. அது திமுக தங்களோட கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை செட்டில் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு வசதியாக மாறிவிட்டது. சோ அந்த இடங்கள் ஒரு முரண்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ரேஸ்ல மற்ற திராவிட கட்சிகளுக்கு திமுகவுக்கு இணையா அவர்களும் வேகமா ஓடுறாங்க அப்படிங்கறதான் இது காட்டுது நமக்கு. கிட்டத்தட்ட 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையும் ஒரு கிட்டத்தட்ட விருப்ப மனு அப்படிங்கக்கூடிய அந்த இடம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இவங்க எவ்வளவு பேர் விருப்ப மனு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. இன்னொன்று, அவங்களுக்கு பெரிய சவால் இருக்கு. இங்க திமுகவோ அதிமுகவோ நட்சத்திர வேட்பாளர்கள் இருப்பாங்க.
பட் இங்க விருப்பமனு கொடுக்க வர்றவங்கள இவங்க திமுக அதிமுக பாத்தீங்கன்னா இவர் போய் இந்த தொகுதி கொடுத்திருக்காரு, அவர் அந்த தொகுதி கொடுத்திருக்காரு நமக்கு தெரியும். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் அமைச்சர்கள் இருப்பாங்க. இங்க அந்த மாதிரியானவர்களை விரல் விட்டு எண்ணிடலாம், அறிமுகமானவர்களை. பட் அந்த அறிமுகமே இல்லாத ஒரு பெரிய தொண்டர் படை அவருக்கு இருக்குல்ல, அந்த தொண்டர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கு, அரசியல்ல போட்டியிடுற ஆர்வம் எவ்வளவு இருக்கு, அவர்களை எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்காங்கிறதுல நமக்கு இந்த புள்ளிவரங்கள் தான் இனிமேல் காட்டும் அப்படின்னு பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.